செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தில் தொடர் துயரங்களில் ஒன்று மீனவர் பிரச்சினை. கடலில் எல்லை தாண்டுகிறார்கள், அளவுக்கு அதிகமாக மீன்களை அள்ளி விடுகிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகள். ஒவ்வொரு நாளும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் பிடிபடுவது தலைப்புச் செய்தியாகிறது. இதுகுறித்து அனைவரும் வருந்துகிறார்களே தவிர பிரச்சினை தீர்ந்தபாடில்லை. மாநில அரசு மத்திய அரசுக்கு கடிதங்களை எழுதுகிறது. மத்திய அரசு மாநிலத்தை குற்றம் சாட்டுகிறது. மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் மீனவர் பிரச்சினை அரசியலாக்கப்படுகிறது என கூறியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கும் விதத்தை பார்த்தால் நல்ல மக்கள் அரசியல் குறித்து அவர் சொல்லவில்லை என்பது மட்டும் தெரிகிறது. மாறாக மோசமான வாக்கு அரசியலைத்தான் குறிப்பிடுகிறாரோ என புரிகிறது. அதையும் தாண்டி பிரச்சினைக்கு தீர்வு என்ன என்று சிந்தித்தால் பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வு என முடிவாகிறது. அதிலும் இரு பார்வைகள். அரசும் பேச வேண்டும் என்பது ஒன்று, இரு நாட்டு மீனவர்கள் பேச வேண்டும் என்பது மற்றொன்று. எந்த பேச்சின் மூலம் தீர்வு கிடைக்கக்கூடும் என்பது குறித்து விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி. ஞானசேகரன், அண்ணா திராவிட கழகத்தைச் சேர்ந்த திரு சமரசம், தென்னிந்திய மீனவர் நலச்சங்கத்தைச் சேர்ந்த கு. பாரதி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கே.எம். ஷெரீப் ஆகியோர் நேர்பட பேசலாம். முன்னதாக இந்த மீனவர் பிரச்சனையை அரசியலாக்குகிறார்கள் என்று மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் சொல்லியிருப்பது சரியா தவறா என மக்களிடம் கருத்து கேட்டோம். அதற்கு நீங்கள் உங்கள் பதிலை பதிவு செய்யுங்கள். முடிவை நிறைவு பகுதியில் பார்க்கலாம். இனி விவாதிக்கலாம். வணக்கம். திரு ஞானசேகரன், ஜி.கே. வாசன் அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்து, உங்களுடைய விளக்கம் என்ன? மீனவர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இரு நாட்டு மீனவர்களும், பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய அவர்களும் தமிழர்கள் தான், இலங்கை தமிழ் மீனவர்களாக இருக்கக்கூடிய அவர்களும், அதே போல நம்முடைய இந்திய திருநாட்டில் இங்கே பொதுவாக தமிழகத்தில், அதே போல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அடைக்கப்பட்ட மீனவர்களை நாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரு நாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்துரு இருதரப்பிலும், பொதுவாக அங்கிருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேராசிரியர் பெரிஸ் அவர்களும், அதே போல சல்மான் குர்ஷி நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் பேச்சுவார்த்தையில் 2 நாளும் பேசி முடிவு காண வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதனால் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மீனவர்கள் பிடிபடுகிற போது, சிறையில் அடைக்கிற போது உடனடியாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் பிரதமருக்கு. அதில் மாற்று கருத்தில்லை. அது தொலைக்காட்சியிலும் வந்து விடுகிறது. ஏதோ கடிதம் எழுதுவதோடு தன்னுடைய பணி முடிந்து விட்டது என்று இங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருந்து விடுவாரேயானால் இது பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வழி அல்ல. பிரதமர் அவர்கள் ஏற்கனவே பலமுறை 11 கடிதங்களை கடந்த ஒரு 5-6 மாதங்களிலே நம்முடைய தமிழக முதல்வருக்கு எழுதியிருக்கிறார். அதாவது இரு நாட்டு மீனவர்களும் சந்தித்து பேசிதான் தீர்வை காண முடியும் என்று இலங்கை கருதுகிறது. நாமும் அதை சரி என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம். மீனவர் தரப்பும், தமிழகத்து மீனவர்களும், அதே போல புதுச்சேரி இருக்க மீனவர்கள் எல்லாம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இருக்கக்கூடிய ஞானதேசிகன் அவர்களையும், அதே போல இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவராக டி.ஆர். பாலு அவர்கள், அதே போல நம்முடைய மக்கள் தளபதியாக இருக்கக்கூடிய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் அவர்கள் பல முறை பிரதமரை சந்தித்து இது குறித்து வாதித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஒரு தேதியை கொடுத்து, அந்த தேதி மூலம், அதாவது பொதுவாக இலங்கை அரசு, அங்கிருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர், இவரெல்லாம் பிரதமர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒரு தேதியை கொடுங்கள் என்று பிரதமர் கடிதம் எழுதினார்கள். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் தாங்கள் நிச்சயமாக டிசம்பர் 20ஆம் தேதி என்று குறிப்பிட்டு ஒரு தேதியை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி தேதி கொடுத்ததற்கு பதில் கடிதமாக கூட பிரதமர் அவர்கள் அதற்கு நீங்கள் ஒரு தேதியை குறிப்பிட்டு நீங்கள் பதில் கடிதம் எழுதியிருக்கிறீர்கள், உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி என்று கூட பிரதமர் அவர்கள் ஒரு கடிதத்தை முதல்வர் அவருக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் என்ன காரணத்தினாலோ 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் இவர்கள் யாரும், தமிழக அரசு அங்கே பிரதம அமைச்சருக்கு ஒரு தேதியை கொடுத்து இவர்கள் யாரும் போய் சேரவில்லை. தொடர்ந்து பேசலாம். அதே போல இந்த 20ஆம் தேதியாவது சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இப்பொழுது மாண்புமிகு கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் பிரதமருடைய சந்தித்து கேட்ட பிறகு கூட நாம்
உடனடியாக நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். மாண்பு தமிழகத்தினுடைய முதல்வர்கள் இந்த 20ஆம் தேதி வந்தால் கூட பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து பொங்கலுக்குள் எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று தான் முயற்சிக்கிறோம். மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் சொன்னது போல் இது அரசியலாக்கப்படுகிறது என்பது அரசியலாக்கப்படுகிறது என்று மத்திய அரசு பொதுவாக கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எப்பொழுதுமே எந்த கருத்தையும் சொல்வதில்லை. அவர் ஆழ்ந்து பொதுவாக ஒரு சரியான முறையில் தான் ஒரு ஜஸ்டிஃபையல் ரீசனை கொடுத்து தான் சொல்லுகிறார். ஆகவே அவர் அரசியலாக்கப்படும் என்ற உண்மை. இது ஹெட்லைன்ஸ் டுடே என்கிற தொலைக்காட்சியில், ஆங்கில தொலைக்காட்சியிலே 7/1/2014 அன்று இது நிச்சயமாக ஜெயலலிதா இஸ் பிளேயிங் கேம் வெதர் இட் இஸ் பெயிட் ஃபார் ஓட் என்று ஒரு தலைப்பிட்டு ஒரு பெரிய வாதமே நடத்தி, இது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாக்குக்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடுகிறார், தந்திரத்தை கடைபிடிக்கிறார் என்ற கருத்தை தொலைக்காட்சி ஏற்கனவே சொல்லி இருப்பதை நான் இங்கே விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இது அரசியல் தான் செயல்படுகிறது, மாநில அரசு தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பழுத்த பழம் எப்படி ஒரு பொய்யை மிக திருத்தமாக சொன்னால் ஏற்க முடியுமோ என்று நம்பி சொல்லி அந்த அடிப்படையிலே அவர் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார். நான் அவரிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மீனவர் பிரச்சனை என்பது தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்குமோ அல்லது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமா? அந்த பிரச்சனை என்பது இந்திய வெளியுறவுத்துறையும் இலங்கை வெளியுறவுத்துறையும் கையாள வேண்டிய பிரச்சனை. முதலில் அதில் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். கடலோரத்திலே அங்கே இருக்கக்கூடிய படைகள் தமிழ்நாட்டு படைகள் அல்ல, அது இந்திய படைகள். சண்டை நடப்பது மீனவர்களுக்கு அல்ல, இலங்கையினுடைய கவர்மெண்ட் அவர்கள் நம்பர் இல்லாத கருப்பு வண்ணம் பூசிய பல்வேறு படகுகள் போட்டுகள் வந்து இவங்களை தாக்குகிறது, சுடுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு கேப்டனுடைய அனுமதி இல்லாமல் சுட முடியாது. மீனவர்கள், இந்திய மீனவர்கள் பங்களாதேஷிலே, பாகிஸ்தானிலே, இன்னும் எத்தனையோ கடற்கரை எல்லைகளில் ஓரத்தில் எல்லாம் மீன் பிடிக்க அங்கெல்லாம் யாரும் சுடுவதில்லை. அவர்களெல்லாம் நட்பு நாடா இவர்களுடைய வகையிலே சொல்லக்கூடிய நாடா என்பதை யோசிக்கலாம். அவர் பேச பேச இலங்கையிலே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்திய வெளியுறவுத்துறைக்கும் இலங்கை வெளியுறவுத்துறைக்கும் இருக்கின்ற பிரச்சனை. வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமர்ந்து பேசினால் ஒழிய அது முடியாது. அப்ப முதலமைச்சர் நான் 20ஆம் தேதி வருகிறேன் என்று எதற்காக பிரதமருக்கு பதில் கடிதம் எழுதினார்? அவளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை தட்டி கழித்தாரா? இதுவெல்லாம் சும்மா, இது எது குறுக்கு சால் எல்லாம் ஓட்டவே கூட. நான் கேட்கறது ஒண்ணுங்க, தென்னை மரத்தில் தேள் கட்டினா பனை மரத்துக்கு வலிக்கின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு காயலான்னா நான் உதவி, இன்று கூட உதவி, அது வேற விஷயம். ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது வேற, சண்டை வந்தா அது போய் நியாயம் பேசுறது வேற, கட்ட பஞ்சாயத்து வேற, கணவன மனைவி என்பது வேற. இது இலங்கை மீனவர்களா இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுவது யார்? தமிழக மீனவர்கள். இலங்கை மீனவர்களுடைய முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்கிறது. இலங்கை மீனவர்கள் தாக்குகிறார்களா? இல்லை. சரி, இது தொடர்பாக மீனவ பிரதிநிதி என்ன சொல்றாரு? தொடர்ந்து மீனவ பிரதிநிதியுடைய கருத்தை கேட்க இந்திய அரசும் இலங்கை அரசும் நாடகமாடி கொண்டிருக்கிறதை தவிர, மீனவர்களை சாகடிக்கிறதை தவிர, அதில் தமிழகத்தை மாற்றி வைப்பதற்கு எத்தனையோ அரசியல் செய்கிறார்களே தவிர இது உண்மை அல்ல. பேச்சுவார்த்தை என்ன உங்களுடைய கருத்து என்ன? மத்திய அரசா மாநில அரசா எது காரணம் இந்த பிரச்சனை தீராமல் இருப்பதற்கு? என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு